கொடி இறங்கி இருக்கிறது. பஞ்சகர்கள் இந்த கோவிலுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. புகஸ்ரீ ஜெயந்தன மாப்பான முதலியார் அவர்கள் முதலிலே சொன்னது போல சிதம்பரத்திலே எவ்வாறு கனகசபை உள்ளதோ அதே போன்று வேறு விதமான அங்கே சமர்ப்பணங்கள் நிகழ 1734ஆம் ஆண்டு என்னுடைய நினைப்பை கூட நீதான் நினைக்க வேண்டும். அனைவருக்குமே வணக்கம். நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்தினுடைய முன்றல் பகுதியில் நிற்கிறோம். இன்றைய தினம் இறுதி நாள், இந்த மகோற்சவத்தினுடைய இறுதி நாள் கொடியிறக்கத்தோட இந்த மகோற்சவ திருவிழாக்கள் இடம்பெறுவது. நாளையும் நாளை மறுதினமும் திருவிழாக்கள் 2 இருக்கின்றது. திருக்கல்யாணம் மற்றும் வைர உற்சவம் இருக்கின்றது. ஆனால் இன்றைய நாளில் இந்த கொடியிறக்கத்தோட மகோற்சவத்துக்குரிய அந்த நாட்கள் நிறைவடைகின்றது. அப்படியாக அங்கே இப்பொழுது அங்கே கொடியிறக்கத்திற்குரிய வேலைகள் ஆலயத்துக்குள்ளே அந்த பூஜைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. சுவாமிகள் அங்கே வசந்த மண்டபத்திலே பூஜைகளை நிறைவு செய்து கொண்டு கொடிக்கம்பத்துக்கு முன்னாலே வந்திருந்து இந்த கொடியிறக்க காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி கொடியேற்றத்திற்கு மக்கள் அலைமோதி கொண்டு வந்திருந்து பார்த்தார்களோ அதே மாதிரி இன்றைய நாளிலே அங்கே வாயிலே இருந்து இங்கே நிறைந்த மக்களை பார்க்கக்கூடியமாக இருக்கின்றது இந்த கொடியிறக்க காட்சிகளை பார்ப்பதற்காக. இந்த கொடியிறக்க காட்சி அதன் பின்னர் சுவாமி விளம்பரம் போது இடம்பெறக்கூடிய விடயங்கள் எல்லாமே சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த காணொலியை முழுமையாக பார்க்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்தின் கொடியிறக்கத்தின் பின்னர் என்ன இடம்பெறுகின்றது என்பதை நீங்கள் தெளிவாகவும் முழுமையான விளக்கத்தோடு மறந்து கொள்ளக்கூடியமாக இருக்கும். அப்படியாக இப்பொழுது அங்கே கொடிக்கு இறக்கத்திற்குரிய அந்த வேலைகள் அங்கே பூஜகர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியில் நீங்கள் பார்க்குறீங்க. தீபாராதனை காட்டப்படுகின்றது. கந்த பெருமானுடைய இந்த கொடி 2025ஆம் ஆண்டுக்கான மகோற்சவம் நிறைவுற்று கொடி இறக்கப்படுகின்ற அந்த காட்சியில நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நிறைந்த மக்கள் அந்த தரிசனத்தை நேராக பார்த்திருந்தார்கள். பார்க்கக்கூடிய மாதிரி கொடியினுடைய அந்த கயிறு அங்கே இறுதியாக இறக்கப்படுது. அந்த கயிறை விழாமல் பிடிக்கணும்னு சொல்லுவார்கள். அப்படியாக அங்கே பிரதானமாக இருக்கக்கூடிய அந்த வைகுண்டவாசகர்கள் அந்த கைத்தையும் கைத்தினுடைய நுனியை பிடித்திருக்கக்கூடிய அந்த காட்சியில் பார்த்திருப்பீங்க. நிறைந்த மக்கள் இந்த சூழலில் இருக்கிறார்கள். அப்படியாக சுவாமி தற்பொழுது ஆலயத்தினுடைய உள்வீதியை விளம்பர போகிறார். உள்வீதி விளம்பர பின்னர் தான் ஆலயத்தினுடைய வெளியாலே வருவார். அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அழகாக வெள்ளை முழுவதுமாக வெள்ளை நிறத்தில், ஆனால் முருகப்பெருமானுடைய மயில் தங்கமும் வெள்ளையும் நிறைந்ததாக இருக்கும். ஒரு வித்தியாசமான ஒரு தங்க மயில் என்று கூட சொல்லலாம். ஏன்னா அந்த வேலைப்பாடுகள் எல்லாமே அவ்வளவுக்கு அழகாக இருக்கும். அங்கே நடனங்கள் கூட இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறீங்க. தொடர்ந்து சுவாமி ஆலயத்தினுடைய வெளிவீதி வரும் பொழுது சுவாமியினுடைய இந்த அழகிய தரிசனத்தை பார்க்கிறோம். நல்லூர் பெருமானுடைய மகோத்சவம், இந்த ஆண்டுக்கான மகோத்சவம் சிறப்பாக நிறைவு பெற இருக்கிறது. பெருமானுடைய மகோத்சவம் சிறப்பாக நிறைவு பெறுகிறது என்றால் பெருமானுடைய திருவருளால் எல்லோரும் இன்புற்றிருக்க போகிறார்கள். இந்த பெருமானுடைய பஞ்சகிருத்தியம் என்று சொல்லக்கூடிய 5 தொழிலையும் காண்பிக்கக்கூடியதான இந்த மகோத்சவத்தினுடைய நிறைவு வைபவம் இப்போது நடைபெற்றிருக்கிறது. பெருமானுடைய அந்த கொடி இறங்கி இருக்கிறது. பெருமானுடைய மகோத்சவம் தொடங்குகிறது என்பதை அறிவிக்கிறதான அந்த மயில் வரையப்பட்ட மயிலோடு கூடிய அஷ்டமங்கலங்கள், அது நடுவிலே வேல் என்று வரையப்பட்ட அந்த கொடி இப்போது இறங்கி இருக்கிறது. கீழே இறக்கப்பட்டிருக்கிறது. துவஜ அவரோகணம் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்று பெருமான் வெளிவீதிக்கு எழுந்தருள சுவாமி தற்பொழுது ஆலயத்தினுடைய உள்வீதியை வலம் இப்பொழுது வழியாலே வரப்போகின்றார். மயிரகிரி குருக்கள் அவர்களிடம் நாங்கள் இது சம்பந்தமாக இந்த சுவாமி வெளிவீதி வரம் வரும்பொழுது இங்கே இடம்பெறக்கூடிய விடயங்கள் தொடர்பாக மேலதிகமான விடயங்களை நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். இப்பொழுது இங்கே
அங்கே முருகப்பெருமானுடைய அந்த சேவல் முன்னாலே வருகின்றது. அவருக்கு முன்னாலே செல்வதற்காக அவருடைய அந்த வாகனமாக பார்க்கப்படுகின்ற அவருடைய கொடியிலே இருக்கக்கூடிய அந்த சேவல் வந்து அங்கே முன்னோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. முருகப்பெருமான் தற்பொழுது இங்கே வழியால் வரக்கூடிய அந்த காட்சியில் வந்து நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இங்கே நீங்கள் பார்க்கலாம், இங்கே இருக்கக்கூடிய சிவாச்சாரிகள் அனைவருமே வெள்ளை ஆடை அணிந்து வெள்ளை வேட்டி, அதாவது முழுவதுமாக வெள்ளை நிறத்திலே இருக்கக்கூடிய அந்த காட்சியில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. அனைவருமே இங்கே நாதஸ்வரம் வாசிக்கக்கூடியவர்களிருந்து இந்த வளைகுழல்கள் ஊதக்கூடியவர்கள், இந்த வாத்தியங்கள் வாசிக்கக்கூடிய அனைவருமே ஒரே நிறத்திலே வெள்ளை நிறத்திலே இங்கே இருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க. தற்பொழுது இங்கே முருகப்பெருமான் வழியால் வரக்கூடிய அந்த காட்சியை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். முருகப்பெருமான் மயில் வாகனத்திலும் வள்ளி தேவான இருவரும் அங்கே வெள்ளி அன்ன வாகனத்திலும் வந்துவிட்டார். பின்னாலே இன்றைய நாளில் சண்டீஸ்வர பெருமான், சண்டிகேஸ்வர பெருமான் அங்கே பின்னாலே வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்கள். சிறிய வெள்ளி இடப வாகனத்தில் வந்து அவர் அங்கே வந்து கொண்டிருக்கிறார். இன்றைய நாளில் அவரும் வந்து வலம் வருவார். அவருக்குன்னா தேங்காய்கள் கூட இங்கே நிறைய பேர் உடைப்பார்கள். அந்த காட்சியை பார்க்கலாம். முருகப்பெருமானுடைய அலங்காரத்தை பார்க்குறீங்கள். முழுவதுமாக வெள்ளை மாலைகள், வெள்ளை நிறத்தான மாலைகளை அணிந்து அங்கே முருகப்பெருமான் தங்க நகைகள் எதுவும் இல்லாமல் தங்கவேல் பெருமான் வந்திருக்கக்கூடிய அந்த காட்சி. எப்படி வந்தாலும் முருகப்பெருமான் அழகுதான் என்று சொல்கிற மாதிரி, தங்கம் போட்டாலும் தங்கம் போடாட்டி முருகப்பெருமான் எப்போவுமே முருகன் என்றாலே அழகு என்று சொல்கிற அளவில் அது நல்லூர் கந்த சுவாமி அலங்கார கந்தன் என்று சொல்லப்படுகின்றவர். அழகாக காட்சி தரக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்கள். தொடர்ந்து சுவாமி இங்கே பூக்கள் துவப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டு வெளிவீதி விளம்பர போகின்றார். தற்பொழுது இங்கே சுவாமி வெளியில் வந்த பொழுது வெளிவீதி விளம்பரும் போது பல்வேறுபட்ட விடயங்கள் வந்து இங்கே இடம்பெறும். அந்த இடம்பெறக்கூடிய விஷயங்கள் என்ன, இங்கே என்ன சிறப்பாக இடம்பெறும் என்பது தொடர்பாக நாங்கள் மயூரகிரி குருக்கள் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். பெருமானுக்கு இப்போது எழுந்தருளக்கூடியது அற்புதமான வைபவம். இப்போது வெளிவீதியில எழுந்தருளுகிற போது அங்கே பெருமானுக்கு வேறு விதமான அங்கே சமர்ப்பணங்கள் நிகழ இருக்கிறது. இதை தமிழகத்திலே சில இடங்கள்ல சப்தாவரணம் என்று அழைக்கிறார்கள், பல இடங்களில் மகனோத்சவம் என்று அழைக்கிறார்கள். இப்படி எல்லாம் பலவிதமாக அடியார் பெருமக்களாலே சொல்லப்படக்கூடிய உற்சவமானது இப்போது வெளிவீதியிலே நடக்கிறது. நம்முடைய குருநாதராக விளங்கக்கூடிய மகாதேவ குருக்கள் ஐயா அவர்கள் இப்போது நான் நினைவு கூறுகிறேன். திணுவிலை சேர்ந்த மகாதேவ குருக்கள் ஐயா அவர்கள் தலைமையிலே முன்பு இங்கே முதலிலே வேதபாராயண கோஷ்டி முன்னே இயங்கிக் கொண்டிருக்கும். நான் உயர்தரம் கற்கிற போது நல்லூருக்கு வர வேண்டும் என்கிற ஒரு ஆசை இருக்கும். அப்போதெல்லாம் இந்த பஞ்சகச்சம் என்று சொல்லக்கூடிய அந்த வளைத்து கட்டக்கூடிய இந்த ஆடையானது கிருகஸ்தர்கள் இல்லறத்திலே இருக்கக்கூடியவர்கள் தான் அணியக்கூடிய ஒரு மரபாக இலங்கையிலே இருக்கிறது. ஆனால் நல்லூருக்கு என்றே ஒரு தனித்துவமான மரபு இருக்கிறது. நல்லூரிலே அங்கே பணியாற்றக்கூடிய வேதபாராயணத்துக்கு வரக்கூடியவர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எல்லோரும் இந்த பஞ்சகச்சம் அல்லது சோமன் என்று சொல்லக்கூடிய இந்த வகையான சிவாச்சாரிய ஆடை அணிந்திருக்க வேண்டும் என்று ஒரு தேவஸ்தான மரபு இருக்கிறது. அந்த அளவிலே நான் கூட அந்த உயர்தரம் கற்கிற போது முதலாக பஞ்சகச்சம் கட்டியது என்பது நல்லூருக்காகத்தான் கட்டியது. நல்லூரில் தான் பஞ்சகச்சம் என்பது தொடங்குகிறது என்று அது ஒரு நல்லூருக்குள்ளே வந்தாலே ஒரு அங்கீகாரம். அந்த அங்கீகாரத்துக்காக நான் உயர்தரம் கற்கிற போது அந்த உயர்தர பரீட்சை நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போது மகோத்சவம் நடைபெற்றது. அந்த மகோத்சவத்துக்கு இடையிலே அந்த பரீட்சையை விட்டு பரீட்சைக்கு இடையிலே வரக்கூடிய அந்த இடைவெளியிலே நல்லூர் மகோத்சவத்திலே கலந்து கொண்ட ஞாபகம் எல்லாம் இருக்கிறது. அந்த மகாதேவ குருக்கள் ஐயா அவர்கள் ஈழத்தினுடைய மிக புகழ்பூத்த ஒரு வேத வித்பனராக விளங்கியவர். பல ஆண்டுகள் தன்னுடைய இலவசமாக இந்த வேதாகம கற்கை இணுவில் தர்மசாஸ்திரா குருகுலத்திலே வைத்து நிகழ்த்தியவர். பல இடப்பெயர்வுகள், பல நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் அதை வலுவாக கொண்டு சேர்த்தவர். அவர் இந்த ஆண்டுதான், சென்ற பங்குனி மாதம் தான் சிவப்பேர் அடைந்தார். அவருடைய புதல்வர்கள் இப்போது நல்லூருக்குள்ளே நின்று இந்த பணியை ஆற்றுகிறார்கள். அவர் அப்படி மகோன்னதமான மகாபுருஷர்கள் செய்த காரியம் இப்போது நடைபெற்று வருகிறது. முதலிலே பெருமான் கிழக்கு வாசலாலே திரும்பினார் என்றால் வெளிவீதியிலே இன்றைக்கு இந்த மாடவீதி என்று சொல்லக்கூடிய வெளிவீதியில் எழுந்தருடைய உடனே முதலிலே வேத சமர்ப்பணம் நடக்கிறது. வேதத்தோடு பெருமானுடைய உலா. அடுத்ததாக திருமுறை பாராயணம் தொடங்குகிறது. எங்களுடைய சைவ சமயாச்சாரியர்களாக இருக்கக்கூடிய திருஞான சம்பந்த பெருமான் முதலான
அந்த ஆச்சாரிய பெருமக்கள் அருளி செய்ததான தமிழ் வேதமாக இருக்கக்கூடிய திருமுறை ஒலிக்கிறது. எங்களுடைய இந்த திருக்கோயிலுடைய தர்ம பரிபாலகராக விளங்கக்கூடிய எஜமானர் புகஸ்ரீ ஜயந்தன மாப்பான முதலியார் அவர்கள் முதலிலே சொன்னது போல, பல காணொளிகளிலே சொன்னது போல, நல்ல இசைப்புலமை உள்ளவர், நல்ல கலை ஆர்வம் கொண்டவர், சில வாத்தியங்களை மீட்டக்கூடிய ஆற்றல் கூட பொருந்த பெற்றவர், பரிஜோவான் கல்லூரியினுடைய பழைய மாணவர், இன்றைக்கும் பல பதவிகளில் பல உயர்வுகளை கண்டிருக்கக்கூடியவர். அவர் தன்னுடைய குரலாலேயே இந்த இடத்திலே திருமுறைகளை ஓதுவதை கூட நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அப்படி அந்த திருமுறை சமர்ப்பணம். அடுத்ததாக பலவிதமான வாத்தியங்கள், முதலிலே சங்க வாத்தியம், சங்கு ஒலிக்கப்படும், அது போல மணி ஒலிக்கும், சேமக்கலம் சிகண்டி என்று சொல்லக்கூடிய சேமக்கலம் ஒலிக்கும், அது போல பேரி வாத்தியம் என்று சொல்லக்கூடிய பெரிய பறை முழங்கும், நாதஸ்வரம் தனிய நாதஸ்வரம் தனி ஆவர்த்தனமாக நாதஸ்வரம் வாசிக்கப்படும், ஸ்ருதி வாத்தியம் இசைக்கும், மேளவாத்தியம் தவில் வாசிக்கப்படும். இப்படியெல்லாம் ஒவ்வொரு விதமான வாத்தியங்கள் தனித்தனியாக பெருமானுக்கு சமர்ப்பிக்கப்படும். அந்த சப்தம் மட்டும் கேட்க பெருமானுடைய உலா நடைபெற்று நிறைவாக வடதிசைக்கு பெருமான் வந்தவுடனே மௌனோத்சவம் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. அதிலே இருந்து பெருமான் வடகிழக்கு திசை வரையிலும் மௌனமாக வர வேண்டும். மௌனமாக வருவது என்றால் வெளியிலே மௌனமாக வருவது என்பது மட்டும் கிடையாது, உங்கள் மனசிலும் மௌனம். மௌனம் என்பது முழுமையாக பெருமானிடத்திலே சரணாகதி. நான் சிந்திப்பதற்கு நினைப்பதற்கு ஒன்றுமில்லை, என்னுடைய நினைப்பை கூட நீதான் நினைக்க வேண்டும், நான் நினைப்பது எது என்று நீ நினைக்க வேண்டும். பரந்த சிந்தை ஒன்றினின் பாத பங்கயம் நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமே என்ற திருமங்கை ஆழ்வார் பாசுரம். பரந்த சிந்தை, எங்களுடைய சிந்தையானது இந்த குரங்கு போல எல்லா இடமும் சிந்திக்கக்கூடியதாக போய் வரும். நாங்கள் இங்கிருந்து கொண்டு எங்கெங்கோ எல்லாம் போய் வருவோம். ஆனால் அந்த சிந்தனை ஒரு இடத்திலே நிலை பெற வேண்டும் என்றால் அந்த நிலை பெற பண்ணுவதும் பெருமானுடைய கிருபையாகத்தான் இருக்க வேண்டும் என்று ஆழ்வார் சாதிக்கிறார். பரந்த சிந்தை ஒன்றினின் நின்பாத பங்கயம் நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமே என்ற அந்த மௌனோத்சவம் நடைபெற்று எல்லா வாத்தியங்களும் சர்வவாத்திய கோஷத்தோடு பெருமான் மீளவும் திருக்கோயிலுக்குள்ளே எழுந்தருளக்கூடிய இந்த காட்சி இன்றைக்கு நிகழ்கிறது. எல்லாவற்றையும் விட சிறப்பு என்னவென்றால், பெருமான் இப்படி உலாவன் வருகிற போது சற்றே பின்னதாக சண்டிகேஸ்வர பெருமான் எழுந்தருளுகிறார். சண்டிகேஸ்வர பெருமான் முருகப்பெருமானுடைய சண்டிகேஸ்வரருக்கு சுமித்ரர் என்று பெயர். இந்த சுமித்ர சண்டர் பெருமானை போலவே இருக்கக்கூடியவர். பெருமானையே வழிபட்டு பெருமானையே நினைத்து பெருமானாகவே ஆனவர் இந்த சுமித்ர சண்டேஸ்வரர். அவர் எழுந்தருளுகிறார். அவர்தான் பெருமானுடைய முதலாவது நிர்மால்யமாக இருக்கக்கூடிய பெருமானுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட வஸ்திரம், ஆபரணம், பெருமானுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட நைவேத்தியம், பெருமானுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட புஷ்பமாலை, பூக்கள் இவற்றையெல்லாம் சாற்றிக் கொள்ளக்கூடிய உரிமை பெற்றவர் அந்த சுமித்ர சண்டர் எழுந்தருளுகிறார். அவர்களுக்கு முன்னே, அந்த சுமித்ர சண்டருக்கு முன்னே அடியார்கள் எல்லாம் தேங்காய் உடைத்தும் தங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்து மகோத்சவம் சிறப்பாக நிறைவேற்றது. நீர்தான் இனி தேங்காயினுடைய உள்ளே இருக்கக்கூடிய அந்த இனிப்பு போல எங்களுக்கு வாழ்விலே இனிமையை கொடுக்க வேண்டும், மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். அந்த சுமித்ர சண்டரும் இந்த மகோத்சவத்தில் இருக்கக்கூடிய ஹீனங்கள், குறைகள் எல்லாவற்றையும் நீக்கி நான் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுகிறேன், அருள்கிறேன் என்று சொல்லி அந்த வரக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இப்படி இந்த பெருமானுடைய இந்த விஸ்வாவசு வருஷ மகோத்சவம் சிறப்பாக நிறைவு பெறுகிறது. அப்படியாக அங்கே மகிரோகிரி குருக்கள் அவர்கள் சொன்னது போலயே அங்கே ஆலயத்தினுடைய வெளிவீதியில் வரவழிக்கிட்டதிலிருந்து இங்கே தெற்கு வீதி கோபுரத்துக்கு வரும் வரையிலே வேத பாராயணம் மோதப்பட்டாங்க. நீங்கள் பார்த்திருப்பீர்கள், சிவாச்சாரியர்கள் வேத பாராயணம் மோதி இங்கே தெற்கு வீதி மட்டும் வந்தார்கள். இங்கே இருந்து இடம்பெறக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கலாம். என்னென்ன விஷயங்கள் இங்கே இருந்து நடைபெறுகின்றது என்பது தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். திருத்தாண்டவம் இங்கே கூறப்படுகின்றது, பாடப்படுகின்றது. அங்கே யார் பாடுகிறார் என்று பார்த்தீங்கன்னா, இப்போது இங்கே இந்த கந்தசுவாமி, நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய, இல்லாட்டி பொறுப்பாளராக இருக்கக்கூடிய சயந்தன குமாரதாச முதலியார் அவருடைய மகன் இந்த இடத்துல அந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறீங்க. தொடர்ந்து அவருடன் இணைந்து சயந்தன முதலியாரும் இங்கே அந்த பாடலை பாடி இருக்கக்கூடிய அந்த காட்சியில் பார்க்கலாம். மூன்று கண்ணே மூன்று எட்டு மோதியோ எட்டு மோதியோ மோதே எட்டு மோதியோ கட்டு
அதனைத் தொடர்ந்து அங்கே சங்கு வாத்தியம் இசைக்கப்பட்டது. இப்படியாக ஒரு வாத்தியங்கள் வந்து இங்கே இசைக்கப்படும். தொடர்ந்து நாங்கள் அதை பார்க்கலாம். இங்கே சங்கு வாத்தியங்கள் வந்து ஆலயத்தினுடைய பூஜகர்களால் இல்லாட்டி இங்கே இருக்கக்கூடிய சிவாச்சாரிகளால் அங்கே சங்கு வாத்தியம் இசைக்கப்படக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கலாம். அங்கே அடுத்ததாக சேமக்கலம் வாசிக்கப்பட்டது நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த சேமக்கலம் வாசிக்கப்பட்டதை தொடர்ந்து மணி ஓசையுடன் சுவாமி அங்கே விளம்பரக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க. அதனைத் தொடர்ந்து அங்கே நாதஸ்வர இசை, அதாவது தனி நாதஸ்வரம் மட்டுமே அங்கே வாசிக்கப்பட அங்கே சுவாமி விளம்பரக்கூடிய அந்த காட்சி. தனி நாதசுர இசையை தொடர்ந்து தனி தவில் இசை அங்கே ஒலிக்கப்பட்டது, அதையும் கேட்டிருப்பீர்கள். அதனைத் தொடர்ந்து இங்கே உடுக்கு, அந்த சுபெருமான் கையில் இருக்கக்கூடிய உடுக்கு இல்லாட்டி அந்த தோல் வாத்தியம் என்று சொல்லப்படுகின்ற அந்த அது இசைக்கப்படக்கூடிய அந்த ஒலியை நீங்கள் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து அங்கே தாள வாத்தியம் இசைக்கப்படுகின்றது. வெறுமையானவே தாள ஓசையிலே சுவாமி அங்கே வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சி. அதனைத் தொடர்ந்து அங்கே மிருதங்கம், தனி மிருதங்கம் அங்கே சிதம்பரம் என்று அந்த ஐயா சொல்லியிருப்பதை நீங்கள் கேட்டிருப்பீங்கள். நம்பி வாத்தியம் இசைக்கும்படி அங்கே கூறப்பட்டதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அங்கே மிருதங்கம் இசைக்கப்படக்கூடிய அந்த ஓசை வந்து நீங்கள் கேட்கலாம். கந்தப்பெருமானுடைய மெய்யடியார்களே, கந்தப்பெருமானின் காதலர்களே, இந்த வருடம் விஸ்வாவசு வருட மகோன்னதமான மகா மகோத்சவம் மிக மங்களகரமாக நடைபெற்று இனிதே இன்று கொடியிறக்கத்துடன் நிறைவடைந்துள்ளது. இந்த நல்லையம்பதி நல்லூர் ஸ்கந்தசுவாமி கோவில் 1734 ஆண்டு முதலாம் ரகுநாத மாப்பாணன் அவர்களால்
தொடங்கப்பட்டு சிறிய கொட்டில் அமைத்து அந்த கொட்டிலே ஒரு வேலும் கந்தபுராண ஏழையும் கொண்டு சிறு கொட்டிலே அமைக்கப்பட்ட இந்த நல்லூர் கந்தசுவாமி கோவில் இன்று மிக பிரம்மாண்டமான மிகப்பெரிய கோயிலாக வளர்ச்சி அடைந்துள்ளது. அதற்கு காரணம் இங்கே வருகின்ற அடியவர்களுடைய அந்த பக்தி, அடியவர்களுடைய அந்த பக்தியினால் ஜனாகர்ஷணம் ஜனாகர்ஷணம் என்று சொல்லப்படுகின்ற ஜனங்களை மக்களை ஆகர்ஷணம் இழுத்துக் கொள்ளும் அந்த கந்த பெருமான் அதே போன்று தனங்களையும் இழுத்துக் கொண்டு இன்று மிக பிரம்மாண்டமாக கனக சபை அமைத்து சிதம்பரத்திலே எவ்வாறு கனக சபை உள்ளதோ அதே போன்று சண்முகப் பெருமானுக்கு அங்கே நின்றாடும் பெருமான், இங்கே இருந்தாடும் பெருமான், இங்கே இருந்தாடுகின்ற சண்முக நடராஜனுக்கு சொர்ண சபை அமைக்கப்பட்டுள்ளது. பூலோக கைலாயம் என்று சொல்லப்படுகின்ற அளவிற்கு இந்த நல்லையம்பதி பிரம்மாண்டமாக வளர்ச்சி அடைந்துள்ளது. அதற்கு பக்தர்களினுடைய மிகப்பெரிய பக்தியும் ஈடுபாடும் அளவற்ற தொண்டுமே காரணம். இது போன்றே இனிதான மகோத்சவம் அடுத்த வருடம் நடைபெற வேண்டும் என்று அனைத்து அடியார்களும் கந்தப்பெருமானை பிரார்த்திப்பதோடு இந்த கந்தசுவாமி ஆலயத்திலே யாகசாலையும் மிகவும் சொர்ணமயமாக அனந்தாசன சிம்மாசன யோகாசன பத்மாசன விபலாசனம் என்று சொல்லப்படுகின்ற பஞ்சாசன பீடத்திலே சொர்ணாலங்காரமாக சொர்ண சபையிலே இருப்பது போன்று அதுவும் ஒரு கோவில், யாகசாலையும் ஒரு கோவில் தான். அந்த யாகசாலையை நீங்கள் எல்லோரும் கண்டு தரிசித்து பலன் அடைந்திருப்பீர்கள். இதே போன்று இன்னும் இன்னும் பல பல புதுமைகளையும் புதிய விடயங்களையும் தர கந்தப்பெருமானை மீண்டும் மீண்டும் பிரார்த்தித்து எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே என்று சொல்லி கந்தப்பெருமானை பிரார்த்தியுங்கள். உங்கள் அனைவருடைய வேண்டுதல்களும் இந்த மகோத்சவத்தினுடைய பலனாக நிறைவேற வேண்டும். கந்தப்பெருமான் அதற்கு பரிபூரணமாக அருள் செய்வார். கந்தப்பெருமானுடைய காதலர்களே, அடியவர்களே, உங்களுடைய பக்தி மேம்பட வேண்டும், பக்தர்கள் வளர வேண்டும். நல்லை கந்தப்பெருமானின் பக்தர்கள் வளர்க வளர்க நம் பக்தர்கள் வஞ்சகர் போயக. கந்தப்பெருமானை தொழ மனமில்லாதவர்கள், நல்லூரை தொழுது அடிபணிய மனமில்லாத வஞ்சகர்கள் இந்த கோவிலுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. வஞ்சகர் போயகல வளர்கனம் பக்தர்கள். இங்கே நம்முடைய பக்தர்கள் வளர வேண்டும், அவர்களுடைய பக்தி மேம்பட வேண்டும். அவர்களுக்கு 16 செல்வங்களும் கந்தப்பெருமான் அருள்வார். அந்த கந்தப்பெருமானுடைய பரிபூர்ணமான கிருபையிலே, கருணா கடாட்ச தீட்சண்யத்திலே நீங்கள் எல்லோரும் திளைத்து ஆனந்தமயமான பேரானந்தமயமான வாழ்வு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல கந்தப்பெருமானை பிரார்த்தித்து அமைகின்றோம். ஹர ஹர நம பார்வதி பதையே அலங்கார. கந்தப்பெருமானுடைய திருவடிகளை எண்ணிய வண்ணம் நனைந்தனைய திருவடி என் தலைமேல் வைத்தால் நல்லூரம் பெருமானார் நல்லவாறே என்று அந்த கந்தப்பெருமானுடைய பாத கமலங்களை தொழுது உங்களுடைய பிரார்த்தனைகளை அவரிடத்திலே செலுத்தி அனைவரும் மௌனமாக வரும். சர்வேஜனாக மௌனம் கரோது.
அங்கே பிரசன்னா குருக்கள் அவர்கள் சொல்லியிருந்த வார்த்தைகளை கேட்டிருப்பீர்கள். அவ்வளவும் பெருமதியான வார்த்தைகள். அதனைத் தொடர்ந்து இங்கே மௌன உற்சவம், அதாவது அனைவருமே மௌனமாக செல்ல, அங்கே நீங்கள் ஒரு ஓசை கூட உங்களாலே அங்கே கேட்க முடியாது. அவ்வளவத்திற்கு அமைதியாக அங்கே அந்த வலம் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. சுவாமிகள் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் மிகவும் அமைதியான ஒரு சூழலிலே. அதனைத் தொடர்ந்து அங்கே தேவார பாடல் பாடப்பட்டு தேவாரம் பாடப்பட்டு பின்னர் அனைத்து வாத்தியங்களும் அங்கே இசைக்கப்பட முருகப்பெருமான் மீண்டும் ஆலயத்தை நோக்கி செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க. அலங்காரா நல்லூரா கோஷத்தோடு அங்கே இருக்கக்கூடிய அனைவருமே பக்தி பூர்வமாக அரோகரா சொல்வது போல அலங்காரா நல்லூரா என்று சொல்லிக்கொண்டே அங்கே முருகப்பெருமானை மீண்டும் ஆலயத்திற்குள்ளே கொண்டு செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறீர்கள். அவர் அங்கே ஆலயத்துக்குள்ளே சென்று கொண்டிருக்க பின்னாலே வந்து கொண்டிருக்கக்கூடியவர் சண்டிகேஸ்வர பெருமான் அங்கே பின்னாலே வந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு அனைவருமே இங்கே வந்திருக்கக்கூடியவர்களுடைய கைகளிலே நிறைந்த தேங்காய்கள், அனைவருமே கைகளிலே தேங்காய்கள் கொண்டு வந்து இந்த சண்டேஸ்வர பெருமான் வரும்பொழுது அவருக்கு முன்னாலே அடிப்பார்கள். அங்கே அந்த காட்சிகளை வந்து நாங்கள் பார்க்கக்கூடியமாக இருந்தது. இப்பொழுது அங்கே முருகப்பெருமான் ஆலயத்திற்குள்ளே செல்வதற்காக அங்கே தீபாராதனை காட்டப்படுகின்ற அந்த காட்சியை வந்து நீங்க பாக்குறீங்க.
நான் முன்ன சொன்னது போல இங்கே சண்டேஸ்வர பெருமானுக்கு தேங்காய்கள் உடைக்கக்கூடிய அந்த காட்சிகளை கூட பார்த்துருப்பீங்க. அவரும் வந்து பின்னாலே ஆலயத்திற்குள்ளே சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க. அப்படியாக இந்த கொடியேற்ற வைபவம் மிகவும் சிறப்பாகவும் பக்திபூர்வமாகவும் பல்வேறுபட்ட விஷயங்களை உள்ளடக்கியதாகவும் அமைந்திருந்தது. ஒரு பூரணமான விளக்கத்தை பெற்றிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னால் முடிந்த அளவுக்கு நானும் சொல்லியிருக்கிறேன். தெளிவான விளக்கத்தை மயூரகிரி குருக்கள் அவர்களும் கேட்டு இந்த இடத்துல வந்து பதிவு செய்திருக்கிறேன். அப்படியாக இந்த காணொலியினூடாக உங்களுக்கு ஒரு தெளிவு வந்திருக்குன்னு நினைக்கின்றேன். காணொலியை பார்வையிட்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி. காணொலி தொடர்பான கருத்துக்களுக்கு தெரிவிங்க மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.